தமிழ்நாட்டுல உங்க வீட்ல சோலார் போட போறீங்களா? சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுதான் சைட் அசஸ்மெண்ட். அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, ஒரு கேள்வி. உங்க சோலார் பயணத்திலேயே ரொம்ப முக்கியமான நாள் எதுன்னு நினைக்கிறீங்க? பேனல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ற நாளா, இல்ல வேற ஏதாவது நாளா? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் டே தான் பெரிய விஷயம்னு. ஆனா உண்மையிலேயே அது இல்ல. உங்க சோலார் சிஸ்டம் சக்சஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத தீர்மானிக்க போறதே இந்த சைட் அசஸ்மெண்ட் பண்ற நாள் தான். அந்த ஒரு நாள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். சொல்லப்போனா இது உங்க வீட்டுக்கு ஒரு சோலார் ஹெல்த் செக்கப் மாதிரி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த செக்கப் முடியறதுக்கு வெறும் 1லேருந்து 2 நாள் தான் ஆகும். ஆனா இதோட பலன் பல வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த அசஸ்மெண்ட்ல முதல்ல என்ன பண்ணுவாங்க? அதான் செக்ஷன் 1. உங்க வீட்டுக்கு எவ்வளோ பெரிய சோலார் சிஸ்டம் தேவைங்கிறத எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது? எல்லாமே ஆரம்பிக்கிறது உங்க கையில இருக்கிற ஒரு சின்ன பேப்பர்ல இருந்து தான். ஆமா, உங்க கரண்ட் பில். இன்ஸ்டாலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பழைய கரண்ட் பில் எல்லாம் வாங்கி வருஷம் முழுக்க நீங்க எவ்வளவு மின்சாரம் யூஸ் பண்றீங்கன்னு பாப்பாங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு எவ்வளோ பவர் தேவைப்படும்னு முடிவு பண்ணுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு பழைய டான்ஜிகோ பில்ல இருந்து தான் கடை ஆரம்பிக்குது. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான டேட்டா. இதை வச்சு தான் உங்க ஒரு வருஷத்துக்கான கரண்ட் தேவை என்னன்னு அவங்களால துல்லியமா சொல்ல முடியும். இப்போ ஒரு முக்கியமான கணக்கு புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 கிலோவாட், அதாவது 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு சராசரியா 1500 யூனிட் கரண்ட்டை உருவாக்கும். இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, கரண்ட் கணக்கு ஓகே. இப்ப இடத்தோட கணக்குக்கு வருவோம். ஒவ்வொரு கிலோவாட் சோலார் சிஸ்டத்துக்கும் உங்க மொட்டை மாடியில தோராயமா ஒரு 130 சதுர அடி இடம் தேவைப்படும். இதை வச்சு தான் உங்க ரூஃப்ல எவ்வளோ பெரிய சிஸ்டம் போட முடியும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ இன்ஸ்டாலர்ஸ் உங்க ரூஃப்ல என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க? 3 முக்கியமான விஷயம். 1. 1 கிலோவாட்டுக்கு 130 சதுர அடி இடம் இருக்கணும். 2வது, அந்த இடத்துல துளி கூட நிழல் விழவே கூடாது. 3வது, மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக பேனல்களுக்கும் பக்கத்துல இருக்கிற சுவத்துக்கும் நடுவுல குறைஞ்சது 2 அடி கேப் விடணும். அடுத்தது செக்ஷன் 2. இது முழுக்க முழுக்க உங்க ரூஃப பத்தினது, அதாவது கூரை ஆய்வு. சிம்பிளா சொன்னா, உங்க ரூஃப் எவ்வளோ ஸ்ட்ராங்கா, சோலாருக்கு எவ்வளோ ஃபிட்டா இருக்குன்னு பாக்குறது தான். இங்க ஒரு டீடைல்டான சர்வே நடக்கும். முக்கியமா ஷேடோ அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதாவது நாள் முழுக்க உங்க ரூஃப்ல நேரடியா சூரிய ஒளி படுதா, பக்கத்துல இருக்கிற மரம், உயரமான பில்டிங், இல்ல உங்க வீட்டு வாட்டர் டேங்க் கூட தடையா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இந்த ரூஃப் இன்ஸ்பெக்ஷன்ல 3 விஷயங்களை ரொம்ப முக்கியமா பாப்பாங்க. முதல்ல ஷேடோ அனாலிசிஸ், அதாவது நிழல் எங்கேயாவது படுதான்னு பாக்குறது. 2வது, உங்க ரூஃப் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, வெயிட்டை தாங்குமான்னு பாக்குறது. 3வது, பேனல்ஸை எந்த டைரக்ஷன்ல, எந்த ஆங்கிள் வச்சா மேக்ஸிமம் பவர் கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறது. இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. உங்க கூரை ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு குறைஞ்சது 25 கிலோ எடையாவது தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போதான் அது சோலார் பேனல்ஸோட வெயிட்டையும் அதோட மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் வெயிட்டையும் சேர்த்து பாதுகாப்பா தாங்கும். முடிஞ்ச வரைக்கும் அதிகமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும்னா தமிழ்நாட்டுல சோலார் பேனல்களை தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, சுமார் 10லேருந்து 15 டிகிரி கோணத்துல சாய்ச்சி வைப்பாங்க. அப்போதான் சூரிய ஒளி நேரடியா பேனல்கள் மேல படும். ஓகே, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. இது கொஞ்சம் டெக்னிக்கலான ஆனா ரொம்ப அவசியமான ஒரு ஸ்டெப். நம்ம சோலார் சிஸ்டத்தை எப்படி கிரிட் கூட, அதாவது மெயின் பவர் லைன் கூட இணைக்கிறதுன்னு பார்க்கறது. இந்த விஷயத்துல 2 டீம் வேலை செய்யும். 1, உங்க வீட்டுக்கு வர இன்ஸ்டாலர். அவங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வயரிங், மீட்டர் பாக்ஸ், இன்வெர்ட்டர் வைக்கிற இடம் எல்லாத்தையும் நேர்ல செக் பண்ணுவாங்க. அதே நேரம் டாங்குக்கோ அதிகாரிகள் அவங்க ஆபீஸ்ல இருந்தே உங்க ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர் புதுசா வர்ற இந்த சோலார் லோட தாங்குமான்னு ஆன்லைன்ல செக் பண்ணுவாங்க. டான்ஜெட்கோக்கு இதுல 2 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. 1, நீங்க போடுற சோலார் சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி உங்க வீட்டுக்கு டான்ஜெட்கோ அனுமதிச்ச கரண்ட் லோடு, அதாவது சாங்ஷன் லோட விட அதிகமா இருக்கவே கூடாது. 2வது, உங்க ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற மொத்த சோலார் கனெக்ஷன்ஸும் சேர்த்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மொத்த கெப்பாசிட்டியில 90% தாண்டக்கூடாது. இது எதுக்குன்னா அந்த ஏரியாவோட கரண்ட் சப்ளை எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்டேபிளா இருக்கணுங்கிறதுக்காக தான். சரி, இப்போ சைட் அசஸ்மெண்ட் முடிஞ்சாச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த அசஸ்மெண்டோட ரிசல்ட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். இந்த அசஸ்மெண்ட்ல சில சமயம் நாம எதிர்பார்க்காத சில விஷயங்களும் தெரிய வரலாம். உதாரணத்துக்கு, உங்க ரூஃப் கொஞ்சம் வீக்கா இருந்தா அதை பலப்படுத்த எக்ஸ்ட்ரா சிவில் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். இல்லனா வயரிங் ரொம்ப பழசா இருந்தா புதுசா மாத்த வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கூடுதல் செலவுகளுக்கும் நாம தயாரா இருக்கணும். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன், புரியும்.
உங்க இன்வெர்ட்டருக்கும் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் 25 மீட்டருக்கும் அதிகமா இருந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா வயரிங் செலவாகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சைட் அசஸ்மெண்ட்ல தான் துல்லியமா தெரியும். ஓகே, இந்த சைட் அசஸ்மெண்ட் வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 3 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வரும். முதல்ல ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட், அதாவது உங்க வீட்ல சோலார் போட முடியுமா முடியாதாங்கிற ரிப்போர்ட். ரெண்டாவது ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன், அதாவது தோராயமான செலவு கணக்கு. கடைசியா ஒரு விரிவான கொட்டேஷன். இதுல எல்லா செலவுகளும் டீட்டெயிலா இருக்கும். இப்போ உங்க கூரை முழுசா மதிப்பிடப்பட்டு விட்டது. உங்களுக்கு தேவையான சரியான அளவு, சரியான இடம், அப்புறம் கிரிட் கனெக்ஷனுக்கான சாத்தியங்கள் எல்லாமே இப்போ உங்க கையில இருக்கு. சோலார் எனர்ஜிக்கு மாறுறதுக்கான இந்த முக்கியமான முதல் படியை முடிச்சாச்சு. அடுத்த கட்டத்துக்கு நீங்க தயாரா?